சபையோருக்கு வணக்கம், பெரியோருக்கும் சிறியோருக்கும் அனைவருக்கும் வணக்கம் 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 வணக்கம். எப்படி என்றால் இந்த நாட்டினில் ஏழை குடியினில் ஒரு வணிகர் குல வீதியில் மோகனா அப்படி என்று பெயர் வகித்து சீரம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். வணிகர் குல வீதி என்றால் தாசி குல வீதி என்று சொல்வார்கள். இந்த வணிகர் குல வீதியிலே மோகனா மோகனா என்று பெயர் வகித்து சீரம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆனால் தினந்தோறும் என்னுடைய இல்லறத்தை விட்டு வெளியே வந்தால் ஏதாவது ஒரு கராகி படி வைக்காத போக மாட்டேன். ஆனால் இன்று பாயற்படி விட்டு வெளியே வந்த என்னைய சட்டாளத்தை எதிர வந்தாலோ ஒரே ஒரு கராகி கூட படியிலையப்பா. யாரு படி வைக்கிறது, எங்க போறது, நான் யார தேர்றது எந்த அறிவு வந்த மாதிரி அப்படி சொல்லலாமா? தப்பு இல்லையா? சத்தியமா தப்பு இல்லையம்மா. நான் என்ன சொன்னேன்? நான் மத்த பொண்ணு மாதிரியா ஆடவரையும் கண்ணால பார்க்க மாட்டேன். நான் தப்பா சொல்லையம்மா. எவ்வளோ பார்த்து எவ்வளோ சொன்னேன். மாமா அப்படி இருந்தாலும் வெளியே வந்தால் எத்தனை கிராகி படி வைப்பேன் என்று ஒரு கிராகி கூட இல்லையா மாமா? நான் என்ன பண்ணுவேன் மாமா? இல்லையா? இப்போ சொல்றேன். அண்ணா போ. சரிவா நீ வானா. என்னம்மா சொல்ற? எவ்வளவு வாரி போடுவ? ஒரு ஊர்ல ஒரு 50 பேர்னா வாரி போடுவேன். இந்த ஊர்ல ஒண்ணே ஆப்பல உனக்கு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரே தெருவு தான் நினைக்கிறேன். 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. என்னடா அப்பதுல இருந்து கேட்டிருந்தியா? ஆனா ஓன சாப்பிடா அவன் உள்ள அனுப்பு வரேன்றான். கொஞ்ச நேரம் பார்த்து பாக்கலாம். மாமா அப்படி இருந்தாலும் இந்த ஊர்ல ஏன் மாமா வருகிறாய் கூட படியில? இந்த ஊர்ல ஆம்பளையா இல்லையா? வேற என்ன சொல்லாத. மொத்த பேரும் ஆம்பளை தான் ஏறி மேல வந்துட்டு போறாங்க. சமாளிக்க முடியாது. சும்மா சொல்லி விட்டு பிடிச்ச மேல உட்காந்து போன நோண்டி தான் போவாங்க. அப்ப எல்லாம் நமக்கு தெரியும். மாமா அப்படி மச்சத்தில் கொஞ்சம் விளையாட எத்தனை யாரும் வந்தாலும் ஆனா எனக்கென்று ஒரு அந்தரங்க காதலர் இருக்கிறார். எல்லாம் காதரா காதரமா எல்லாம் தூங்குறாங்க. மறுபடியும் என்ன பண்ண சொல்றேன்? நீ தூங்காத கூத்து சும்மா கொஞ்சம் பேச ரொம்ப கூத்து இல்ல பத்து பாக்குறது பின்னாடி பாக்குறாங்க. காதலரா? ஜெயந்தியம் எப்படி என்றால் நீர்வளம் நிலவளம் சகல வளங்களும் பொருந்திய இன்னும் இந்த ஊர்ல ஆம்பளைங்கள்லாம் ஒழுக்கமா இருக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் என் கண் பார்வையில ஆப்பல்ல. அதனாலதான் ஆம்பளைங்கள இல்லையான்னு கேட்டேன்.
நானும் ஆம்பளை தாயம்மா. மாமா நீ ஆம்பளத்தா மாமா நீ போன வாரம் கணத்துல இருந்து படிக்கிறதுக்கு நேரம் அப்படின்னு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணுவோம் கணத்துக்கு குளிக்க போவான்னு சொன்னா கேக்குறியா கால விட்டேம்மா. அப்படி இந்த இடத்தில் ஒரு ஆம்பளை வந்து விட்டார். நான் என்ன செய்வேன் தெரியுமா? அவர் மஞ்சத்தில் கொஞ்சம் விளையாட அவர் இடத்தில் ஆசை போதை விட்டு எப்படி தெரியுமா? அவர் வாராரோ வருவாரோ வந்தே என்ன ஆசைக்கிறாரோ ஒரு பெண் ஒரு ஆணிடத்தில் எப்படி பழக வேண்டும்? எப்படி மேமா தெரியாதம்மா. நான் மூட கட்டு முட்டாள் நான். நான் மாமா இருக்கிறாரா வீட்டுல? சொல்லுங்க மாமா இருக்காரா? சொல்லுங்க ஏமா வாய்க்கு சொல்லுங்க. வெக்க வந்துருது. ஏதா கர்ச்சார்ல. அது ஒரு கார அவரா. ஐயோ கலமா என்னடா? எல்லாருக்கும் சாப்பிட்டு வச்சே. எல்லாரும் சாப்பிட்டு. ஏய். என்னம்மா? மாமா அப்படி அது என்ன எழுதுகிறாரு மாமா என்ன வரியா பேசுங்கிறக்கா ஏக்கா சொல்லுனாவா ஏங்க என்ன மாமா வீட்டுல இருக்காரா வரத்தாண்டா கூட சொல்றேன் வீட்டுல நகை என்ன வச்சு குத்தானுப்புங்க வேண்டாம் 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 மாமா வந்தா போதும் பணம் வேண்டாம் பணம் வேண்டாம் அவர் வந்து என்ன பார்த்தாலே அப்புறம் சொத்தே எழுதி வாங்கிக்குவேன் போதுமா அப்படி வந்து விட்டால் என்ன செய்ய தெரியுமா என்னம்மா வரியா அடடா சின்ன பையனுக்கு அரும்பு மீசம் பாண்டாலம் பாண்டிடுவா பழுத்து ஏமா அப்படி வந்துட்டா என்ன செய்ய தெரியுமா எல்லாம் மணி மேடையில் மலதரு சோலையில் அங்க வைமா அங்க வைமா அங்க போடு நீ மாமா வாமிச்சு அவள்தான் நீ அம்மா நீ மாமா வாமிச்சுட்டு அம்மா விட்டுதான் போன நீ பத்தியா எத்தனை பேர் அனுப்பிச்சிருந்தேன் தெரியுமா அக்கா ஓ அக்கா டை போட்டு ஐயா இல்ல
அப்படின்னு. சத்தியமா குப்பை நல்லூர்ல எல்லாம் மொத்த பேரும் நாங்க எழுதி வாங்கிட்டோம். குப்பை நல்லூர் அது சுத்துப்பட கிராமம், இந்த கிராமம் தான் மிச்சமாகுது. ஏன்டா குப்பை நல்லூர் போனோம்? அதான் மொத்தம் எழுதி வாங்கிட்டோமே மாமா எல்லாம் வந்து. என்ன சக்கல் தரல? என்ன பேச்சு கிடைக்கிறீங்க? பண்ண புண்ட 3 பண்ண புண்ட சேர்த்து சொன்னா சக்கல் தரணும். பல்லு பல்ல பாருங்க கையால எல்லாம் மாப்பிள்ளை இல்லாத ஆள் பழுகுது. அடிய சக்கா சார நல்லா கேளு. ஏமா நாய் வாயில போய் கோலை விடுறீங்க? யாரு நாய்? நான் உங்களை சொல்லிங்கிறேம்மா. நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன், அங்க உள்ள சொல்லி சொல்லுவாங்க. ஏமா வீட்டுக்கு ஒட்டாடி சோறு போடு. என்ன நான் வீட்டுக்கு ஓட்டுருவேன். ஏமா ஏமா வீட்டுக்கு ஓட்டுருவேன். 5 லட்சம் வாங்கிக்கிறேன் அட்வான்ஸ். சொல்ற சக்காத்தியால ஏரி வேலைக்கு போய் துட்டு சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுத்தா மரும சாப்பாடு போடுவா, புள்ள சாப்பாடு போடுவான். இவன் சாப்பாடு போட்டுறான் அவளுக்கு. சிக்கன் ரைஸ் ஏமாறான் பாரு. ஏமா அப்படி மாமா டெய்லி முதல் வாங்குறேன் சிக்கன் ரைஸ் கொண்டா மாமா. அப்படி மஞ்சத்தில் கொஞ்சம் விளையாட இங்க இருக்கிற ஆடவர்கள் யாரும் இல்லையா மாமா? மாமா நான் மாமா 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 நான் கூட உன் மேல ஆசை தாங்க. ஆனா ஒண்ணு தொடர்ந்து பண்ண 20 நைட் அடிக்கிறோம் மாமா. ஒரு நைட் கூட பாக்கல மாமா. காலையில 5:30 மணிக்கெல்லாம் உனக்கு தான் மாமா. இதான் சொல்றேன். ஒரு நைட்டும் 5:30 மணிக்கு வீட்டு கிளம்பி போடுறீங்க. 5:30 மணிக்கு என்ன பேசி கிடைக்கிறீங்க? தொன்னு இல்ல என்ன தொன்னு பேசி கிடைப்பீங்க? இலை போட்ட சமாச்சாரத்தை பேசுறேன். இன்னும் காலம் சென்ற தனம்மா தங்கச்சி உடன்பிறப்பு இன்னும் காலம் சென்ற தனம்மா தங்கச்சி இன்னும் எங்கள் ஸ்ரீ ஆரணி கோழியம்மன் நாடகமன்றத்தை பாராட்டி 100 ரூபாய் அன்பளிப்பால் அளித்திருக்கிறார். ஆள்போல் தயர்த்து அருகுபோல் வேரோடி வாழையடி வாழையாக எல்லா வல்ல என்பெருமான் அருளை பற்றி நிறுவடியாக வாழ வேண்டும் கேட்டுக்கொள். நன்றி வணக்கம். அப்படி ஏன்னா காலம் சென்றவருக்கு ஏன் நாடகம் வைக்கிறாங்க? இப்போ உயிரோடு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம பேரை கூப்பிடுவாங்க? அட ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் கூப்பிடுவாங்களா? இல்லை ஒரு 5 பேர் கூப்பிடுவாங்களா? காலம் சென்றவர்கள் நம்மளை பற்றி யார் யார் புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு தான் கேட்பாங்களாம். இந்த நாடகம் ஒரு வாரத்துக்கு முன்னே ரேட்டு படியாவது நின்று போச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு 15 வருஷமா 10 வருஷமா கொஞ்சம் பழக்கம் வரும். ஆனால் பேச மாட்டோம். நம்பூர் வயல் தான் அந்த தம்பி வேன் ஓட்டுறாங்க. எனக்கே தெரியாது. அந்த தம்பி நம்பூர் வயல் தான் மருத்துவமனை வயல் தான் வேன் ஓட்டுறாங்க. அந்த தம்பி ஃபோன் பண்ணி ஆனால் இதுமாரி நாடகம் நேற்று 9:30 மணிக்கு நடந்த இது நிகழ்ச்சி. வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு அந்த தம்பி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இது மாதிரி நாடகம் நடத்தலாம் யாருப்பான்னு கேட்டேன். இது மாதிரி எங்கள் ஊரில் தான். சரிம்மா நடத்துகிறேன். பணம் பெருசு இல்லை, குணம் தான் பெருசு.